السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரன்பு நிறை ஏக இறைவன் அல்லாஹுவின் எழுத்திருப்பெயர் ஓட்டி தொடக்கம் செய்கிறேன். இறுதி திருத்தூதர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளையினர் தோழர்கள் நம்மவர் மீதும் அன்பு மருளும் பொழியட்டுமாக. பெருமை மிகுந்தோரே, புனித ரமலானின் மிக நெருக்கத்திற்கு வந்துவிட்டோம். ஆம், ரமலான் நம்மை விட்டும் விடைபெறுகின்ற ஒரு தருணம். உண்மையிலேயே உள்ளமெல்லாம் கலங்குகின்ற ஒரு தருணம். ஒரு வகையிலே பெருநாளை அடையப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி ததும்பி இருந்த போதும் கூட இவ்வளவு ரம்மியமான நன்மைகளை நமக்கு அள்ளித்தந்த, நம்மை பண்படுத்திய, அனைத்து நிலையிலும் நம்மை புடம்போட்டு வார்த்தெடுத்திட்ட அந்த புனித ரமலானின் நம்மை விட்டும் செல்கிறதே என்ற கவலையும் ஏக்கமும் நிச்சயமாக சிலருக்கு இருக்கவே செய்யும். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை அதனுடைய அடிப்படை கோட்பாடு கலிமா. கலிமாவினுடைய அந்த அழகு மிகுந்திட்ட அர்த்தம் இல்லல்லா, வணங்குவதற்கு உரித்தானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. உணர்வுகள் என்னாலும் இறை வணக்கத்திலேயே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட அவசிய தேவைகளுக்காக உழைக்கிறோம், தொழில் செய்கிறோம், என்ன பிறவற்றுக்கு செல்கின்றோம் என்றாலும் கூட இறை வணக்கத்தை நாம் மறந்திடவே கூடாது. எந்த வகையிலும் அதை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. இறை வணக்கமே இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடாகும். கலிமா உணர்த்தும் கருப்பொருளே இறை வணக்கம் தான். இறைவனை வணங்குவது என்பது மனிதனின் தலையாய தார்மீக கடமையாகும். மனிதனுடைய நன்றி உணர்வுக்கான ஒரு அடையாளமாகும். படைக்கப்பட்டவைகள் அனைத்தும் படைத்தவனுக்கு அடிவிழுந்தே ஆக வேண்டும், வணங்கியே ஆக வேண்டும். இது அறிவுபூர்வமான நீதியாகும். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை அறிந்து வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என அருள்மறை அல் குர்ஆனில் அகிலங்களின் அதிபதியாம் அல்லாஹ் அறிவிக்கிறார். இதை வசனம் பேசும்போது அம்மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். பகுத்தறிவாளர்களே, தித்திக்கும் திருமறையின் தேனினிமினிய கருத்தோட்டத்தை செய்து சிந்தையுள் பாய்விடுங்கள். உண்மை அர்த்தம் உங்களுக்கு புரியும், பிறந்திருப்பதன் பயன் உங்களுக்கு தெரியும். ஆம், பரிபாலிக்கும் பரம்பொருளாம் பேரிறைவன் அல்லாஹ்வை அறிந்து வணங்குவதற்காகவே அவனியில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான், நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் உண்மை சத்தியம். இறைவனை, ஏகத்துவ தலைவனை உண்மையாக உறுதியாக நம்புகின்றவர்கள் தான் மனித இனத்தின் மாண்புக்குரியவர்கள். திருத்தப்பட்ட நல்ல நிலத்தில் நற்பயிர்கள் ஈமான், ஓரிரை நம்பிக்கை என்னும் நன்மை பயிர் நல்ல மனதில்தான் வெடித்து முளைத்து வேரூன்றும். இதயத்துள் செழித்திருக்கும் இறை நம்பிக்கையின் பூக்களாக, நறுமலர்களாக, காய்களாக, கனிகளாக அமைவது இபாதத் என்னும் இறை வணக்கமாகும். இபாதத் என்ற சொல் தொழுவதை மட்டும் குறிக்கின்ற ஒரு வட்டத்திற்குட்பட்ட சொல் அல்ல. பரந்த விரிந்த பொருளை உடையது. உபூதியத். மனிதன் எல்லா நிலைகளிலும் இறைவனுக்கு அடிபணிந்து தனது அடிமைத்துவத்தை அவனிடம் வெளிப்படுத்தி அவனுக்கே முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கும் தன்மையை உணர்த்தும் கருத்தாழ்மிக்க சொல்லார். ஆம், மனிதன் யாருக்கும் அடிமை இல்லை. இந்த மனிதன் ஆனால் படைத்தவனுக்கு அவன் அடிமை. தன்னுடைய அடிமைத்துவத்தை, உபூதியத்தை அவன் வெளிப்படுத்த வேண்டும். பெற்றோர் நம்மை பெற்றெடுத்திருப்பது உண்மைதான். ஆனால் நாம் பிறந்து உயிர் வாழ்வதற்கு பேரிறைவனே காரணம் என்பதை எவரும் மறுத்திட வேண்டாம். தலை தந்தவனுக்கு தலை சாய்ப்பதே தலையாய கடமை. செவ்வனை ஆற்றிட சிந்திக்க தெரிந்த அனைவரும் முன்வர வேண்டும், ஒன்றுபட வேண்டும். உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள். அது செய்வதனால் மட்டுமே நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அல் பக்ரா. இறை மறையின் இந்த அறிவிப்பு மனிதகுல முழுமைக்குமாக பொதுவாக விடுக்கப்பட்டுள்ள அழைப்பும் அறைகுவலும் ஆணையுமாகும். கொஞ்சம் நிதானமாக சிந்தித்தால் பல உண்மைகள் உங்களுக்கு தெரியும்.
ஏன் வணங்க வேண்டும், யாரை வணங்க வேண்டும் போன்ற வினாக்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்கிறது இந்த வசனம். எவரையும் இனம் காட்டி குறிப்பிட்டு அழைக்காமல், ஓ மனிதர்களே, உங்கள் இறைவனை வணங்குங்கள். இச்சொல் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவும் தொடர்பும் எத்தகைய ஆழமானது என்பதை எடுத்து காட்டுகிறது. உங்களை படைத்தவன் என அடுத்து சொல்லும் போது அந்த உறவின் நெருக்கம் அதிகமாகி அவன் நம்மீது உரிமை எடுக்க செய்கிறது. இந்த உரிமையின் காரணமாகத்தான் அவன் நமக்கு கட்டளையிடுவதும் உத்தரவு போடுவதும். உங்களை மட்டுமா அவன் படைத்தான், உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்தான். ஆம், நமது முன்னோர்களையும் அவன்தான் படைத்தான். இன்னும் நாம் தெளிவாக பேச வேண்டும் என்றால், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கே அந்த ஏக இறைவன் தான் அடிப்படை காரணம். ஆனால் தான் நாம் வாழ்கிறோம், அவனால் தான் நாம் ஜீவிக்கிறோம். காற்றும் உணவும் நீரும் நிலமும் விண்ணின் கோலங்களும் நமக்காகவே அமைத்து தந்திருக்கிறார். இத்தகைய இறைவனை வணங்க வேண்டாமா? காலத்தையும் நேரத்தையும் உள்ளடக்கிய ஆய்வுகளை தந்து அல்லாஹுவை வணங்கிட சிறிது நேரம் ஒதுக்கக்கூடாதா? உண்மை. அதனால்தான் புனித நோன்பை நம் இயல்பான வாழ்க்கை, உண்ணுவதும் பருகுவதும் நம் இயல்புகள். ஏக இறைவனாம் அல்லாஹ்வுக்காக அத்தனையும் பகல் வேளைகளிலே நாம் முற்றிலுமாக தவிர்த்து விடுகின்றோம். எங்களை படைத்து வாழ வைக்கின்றவனே, உன்னை இல்லாமல் யாரெல்லாம் எங்களுக்கு இருக்கிறார்? எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய லட்சியமும் நீதான் அல்லா. எந்த ஒன்றையும் உனக்காகவே செய்வோம். உன்னுடைய திருப்தி தான் எங்களுக்கு வேண்டும் அல்லா. வாழ்கிறோம் இறைவா. எங்களுடைய இம்மை மறுமையின் வாழ்க்கையை வெற்றியாக்கி இறைவா. எங்களுடைய நியாயமான நல்ல ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி வையா அல்லா. எங்களுக்கு சோதனைகள் வேதனைகள் வராமல், அப்படியே வந்தாலும் அதை தாங்குகின்ற வலிமையை கூடிய இறைவா. எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விட இறைவா. மனிதகுல வாழ்க்கையிலே நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவு கூடிய இறைவா. உன்னை இல்லாமல் யாரும் இல்லை இறைவா. இறைவா, உன்னுடைய அருள் மறையின் வெளிச்சத்திலே, உன்னுடைய அழகிய மார்க்கத்தினுடைய ஒளியிலே, உன் உத்தம திருத்தூதரின் வழியில் நடக்கின்ற அந்த பாக்கியத்தை இறைவா எங்களுக்கு வழங்குவாயாக. எல்லாமல் இல்லை, எங்களுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. பலவீனமான எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் பலப்படுத்துவாயாக. ரஹ்மத்துக்கு யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.